ஐயா, யார் வேணா போட்டுயா, நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கும்யா, நடக்கும். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. அண்ணி, மேடை வரைக்கும் என்ன கொண்டு வந்து விட்டுட்டு என் கழுத்துல தாலி ஏறத பார்க்காம என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே அண்ணி. மாமா, எல்லாரும் சொன்னாங்க என் கல்யாணத்துக்கு நீங்க வர மாட்டீங்கன்னு. ஆனா நான் மட்டும்தான் சொன்னேன் என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவீங்கன்னு. மேடை வரைக்கும் வந்துட்டு இங்க நடந்த சின்ன பிரச்சனையால என் கல்யாணத்தை பார்க்காம போறீங்களே ஏன் மாமா? சொல்லுங்க, என் கல்யாணம் நிக்கிறத பார்க்க தான் வந்தீங்களா? சொல்லுங்க மாமா. பாத்தீங்களாப்பா, எல்லாரையும் பாத்தீங்களா? என் கல்யாணம் நடக்கணும்னு நீங்க மட்டும் தான்ப்பா சொல்றீங்க. ஆனா சொந்த அண்ணன் அண்ணி மாமா அத்தன்னு யாருக்குமே இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா. இவங்க சம்மதம் இல்லாம நான் தாலி கட்டிக்கணுமா? நான் என்னப்பா பாவம் பண்ண? யாருக்கு என்ன துரோகம் பண்ண? என் கல்யாணத்துல ஏன்பா இவ்வளவு பிரச்சனை? உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னவங்க எல்லாம் இப்ப தலை நிமிர்ந்து போறாங்கப்பா. நீங்க மட்டும் ஏன்பா தலை குனியணும்? என் கல்யாணம் நிக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம்னா என் கல்யாணம் நிக்கட்டும்பா. எனக்கா நீங்க யாருக்கிட்டையும் கேட்க வேணாம். எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா. வாழ்க்கை பூரா உங்க கூடயே இருந்துருவேன்ப்பா. எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா, வேணாம்ப்பா. கங்கா, என்ன பேச்சு பேசுற? உன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நாங்கெல்லாம் நினைப்போம் மாமா. ஐயா, எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க ஐயா. நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ஊரே கூடி இந்த கல்யாணத்தை நடத்துறோம் ஐயா. இதுக்கு மேல ஐயா வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கலன்னா நாமெல்லாம் மனுஷங்களே கிடையாதுயா. வாங்கய்யா எல்லாரும், வாங்க எல்லாரும் வாங்க. நீ மணமடிக்கு போமா. போமா, எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க. எல்லாரும் வாங்க. வாங்கப்பா, வாங்க வாங்க. அப்பா வாங்கப்பா. அம்மா வாமா, வாமாங்கறல்ல, வாமா. இல்ல தலை எடுத்து போமா, வா போமா. மாமா, எல்லாரும் அவ பேச்ச கேட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட்டா போறாங்க. நாம மட்டும் இங்க இருந்தான்னு வச்சுக்குங்க, ஐயாக்கு எதிரி ஆயிருவோம். பேசாம வாங்க போலாம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க மாமா. ஓம் கணநாஹம் வா கணபதிகம் வாமஹே கவிம் கவீனா உபமஸ்ரவஸ்ரமம் ஜேஷ்ட்ராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்வன்னோதிபஸ்ரேசாதனம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ திமஹே தன்னோ தந்தி பிரஜோதஜாஹத் நமோ விராதபுதஜே நமோ கணபதஜே நமோ பிரதோபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதராஜ ஏகதந்தாஜ விக்னவிநாசினே விவசுதாஜ ஸ்ரீவரதமூர்த்தஜே நமோ நமः तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रणोतये नमस्ते स्थलम्बोधराज
ஏகதந்தாஜ விக்ன விநாசினே சிவஸ்யதாஜ ஸ்ரீவரதமூர்த்தஜே நமோ நமः தத்புருஷாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ திமஹ தன்னோ தந்தி பிரஜோதயாத் ஓம் மகாதேவி ச வித்மஹே இளவஞ்சி, பக்கத்துல வாம்மா. தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் மாங்கல்யதாரணம் பண்ணலாமா? ஓம் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்தே ச தீமஹ தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் கெட்டி மேலம் ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன கேதுனா கண்டே வர்தாமிம் சுபஹேதும் ஜீவ சரதாம் சதம் மாங்கல்யதாரணோ சுபமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து சதமானம் பவதி சதாஜ புருஷः சதேந்திரஜ ஆயுஷேவேந்திரஜே பிரதிதிஷ்டதே தடம் தானியம் வசம் பகவத். அப்படியே எழுந்திருச்சுங்க ரெண்டு பேரும். பொண்ணோட அண்ணன் வாங்கோ, அக்னிய வலம் வரணும். கார்த்தி, வாப்பா. கஸ்மை பிரம்மஜ பிரம்மாட்ச எழுந்திருச்சுங்க. ஆஜு கேர்த்தம் பிரஜாந்தது. பொண்ணு கையை நீங்க பிடிச்சுங்க, மாப்பிள்ளை கையை நீங்க பிடிங்க. கையை பிடிச்சு கூட்டிட்டு போ. சுத்தி வாங்கோ, 3 பிரதட்சணம் வாங்கோ. சத்மானம் பவதி ராஜ புருஷ தானியம் வசம் பகவத்ர லாபம் சதசம் மத்சரம் தீர்க்கமாயுः ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணः. அப்படியே போய் அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணீங்க. வாங்க வாங்க. நமஸ்காரம் பண்ணுங்க, போங்க நமஸ்காரம் பண்ணுங்க. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அங்க மாப்பிள்ளையை மெட்டி போட சொல்லுங்க. இந்தாங்க கொடுங்க. ரெடி, எல்லாம் நல்லா சிரிச்சிட்டு இருங்க. கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்குங்க. ஏய், ரசம் எடுத்துட்டு வா. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிடும்போது பேசினா சரியா சாப்பிடுங்க. மோர் எடுத்துட்டு வாப்பா. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன வேணுமோ மாமா இங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடணும். சாப்பிடுங்க. செல்வா, என்னோட கல்யாண கிஃப்ட். தேங்க்யூ. இது மேடையில வச்சு கொடுத்துருக்கலாமே. அங்க கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, அதான். சாப்பிட்டியா? ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மிஸ் பண்ணிடாம கூட்டிட்டு போ. வரேன். தேங்க்ஸ். சார், என்ன சார் அதுக்குள்ள மாலை கழட்டிட்டீங்க? அது ரொம்ப அன்ஈஸியா இருந்தது, அதான். நீங்களும் இதான் சொல்றீங்க, கங்காவும் அதுதான் சொல்றா. 2 பேருக்கும் ஒரே எண்ணம். சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க ஜெயச்சந்திரன். கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஐயா குடும்பத்துக்கு முதல் மருமகனாவும் எனக்கு மூத்தவராகவும் ஆயிட்டீங்க. ஐயா குடும்பத்தோட இனிமே உங்க உறவு பிரிக்க முடியாது. ஐயாக்கு நாங்க எப்படி சொந்தமோ
அதே மாதிரி தான் இனிமே நீங்களும். இந்த நல்ல நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன் ஜெயச்சந்திரன் இப்படி பேசுறீங்க? இப்பதானே சொன்னீங்க நாம சொந்தக்காரங்கள் ஆயிட்டோம். நான் உங்களுக்கு அண்ணன், நீங்க எனக்கு தம்பி. நீங்க அப்புறம் எதுக்கு வேண்டுகோள்? எதுவா இருந்தாலும் உரிமையோட கேளுங்க. சார், நீங்க நிறைய படிச்சவங்க. அது மட்டும் இல்லாம கங்காவை விரும்பி கைப்பிடிச்சிருக்கீங்க. கங்காவால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது சார். எப்பவுமே சந்தோஷம்தான் கிடைக்கும். ஐயா கங்காவை தன்னோட பொண்ணா மட்டும் நினைக்கல, தான் குலதெய்வமாவே நினைக்கிறாரு. கங்காவுக்காக ஐயா தான் உயிரையே கொடுப்பாரு. உங்களை நம்பி வர கங்காவை நீங்க காலம் பூரா சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த சந்தோஷம் உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, ஐயா குடும்பத்துக்கும் ரொம்ப மனநிறைவை கொடுக்கும். ஜெயச்சந்திரன், நீங்க எதிர்பார்க்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமா கங்காவுக்கு கிடைக்கும். ஐயா குடும்பத்துல இருந்தப்ப கங்கா எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் எங்க வீட்லயே இருப்பா. என்ன, இந்த கட்டடம் மட்டும்தான் மாறி இருக்கும். மத்தபடி ஐயா வீட்டுல கிடைச்ச அதே சந்தோஷம் எங்க வீட்லயும் கிடைக்கும். இத நான் உங்களுக்கு சொல்றதை விட கங்காவே கூடிய சீக்கிரம் சொல்வா. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வீட்டு பொண்ணு நாங்க பத்திரமா பார்த்துப்போம். இத நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியாவே எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி சார். அம்மா, பொண்ணு வீட்டுல கொடுத்த சீர்ல பழம்லாம் எடுத்து தனியா வச்சிட்டீங்களா? எதுக்குடி? வாங்கினவத பத்தாதுன்னு அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பழம் இனிப்பு கொடுக்கவா? போடி சரிதான், பெருசா பேச வந்துட்டா. அக்கா, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆமா, புரிஞ்சுதான் எங்களுக்கு அடிவதை வாங்கி கொடுத்தியாக்கும். சொந்த தங்கச்சி ஆச்சேன்னு நானும் எங்க அண்ணனும் நம்பி வந்தோம். அதுக்காக மான மரியாதை விட்டுட்டு வரல. அவமானப்பட்ட நாங்க ஊருக்கு போக முடியுமா? எங்க அண்ணன் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்துதான் நடக்க முடியுமா? தங்கச்சி மகன் கல்யாணத்துக்கு போயிட்டு வெக்கமானம் இல்லாம அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களேன்னு ஊருக்காரங்க காரி துப்ப மாட்டாங்க. ஏங்கா, இப்ப என்ன என்னக்கா பண்ண சொல்ற? அடி போடி, உன்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க அடிபட்டு அவமானப்பட்டதுக்கு உன்னால ஏதாவது பரிகாரம் தேடி தர முடியுமா? இல்ல ஐயா குடும்பத்தை தட்டி கேட்கிற தைரியம் உனக்கு இருக்கா? அடி வாங்கினதோட நின்னாலும் பரவாயில்ல, ஆனா மறுபடியும் அவங்களோட தானே உறவு வச்சுக்கணும். மான ரோஷம் இருக்கிறவங்க தான் இதுக்கு ஏதாவது செய்ய முடியும். உன்னால எதுவும் செய்ய முடியாது. விட்டுடு கற்பகம். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, நாங்க ஊருக்கு போய் ஒருவேளை உசுரோட இருந்தா மறுபடியும் எங்களோட உறவு கொண்டாடலான்னு கனவுல கூட நினைக்காத. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் என் அண்ணன் பொண்ணு மணிமேகலை மேல நான் வச்சிருந்த பாசம் தான் காரணம். அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால இந்த ஊருக்கு வந்து அடி உதப்பட்டு எல்லாம் என் தலையில எழுதிருக்கு. அனுபவிச்சு தானே ஆகணும். கல்யாணத்துல அப்படி என்ன நான் தப்பா கேட்டுட்டேன்? கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவ கையில அந்த தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னது நல்லது இல்லைன்னு சொன்னேன். அது நியாயம் தானே? அதுக்காக எப்படா எது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க அண்ணனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. நான் சொன்னது உனக்கு நியாயமா பட்டிருந்தா எங்க அக்கா சொல்றது தப்பில்ல. புள்ள குட்டி பெத்தவங்க யார்கிட்டயாவது கொடுங்கன்னு நீ சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு யார் அவமானப்பட்ட நமக்கு என்ன, நம்ம பையன் கல்யாணம் மட்டும் நடந்துட்டா போதும் நீ நினைச்சிட்ட. அவங்களுக்கு நாங்க கெட்டவங்க ஆயிட்டோம். ஏய் கற்பகம், ஏய் கற்பகம், ஏய் அடியே, நீயும் அவங்களோட நல்லா சேர்ந்துக்க சேர்ந்துக்க. வாங்க சார், உட்காருங்க. நீ என்ன பண்ணணும்? கலெக்டர் சார்,
இது கூட தெரியாதா? இது ஒரு சம்பிரதாயம். கல்யாண பந்த உருட்டி உண்ணும். சின்னம்மா, முதல்ல யார் உருட்டி உண்ணும்? அந்த பக்கம் மாப்பிள்ளை தோழ உருட்டி விடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பொண்ணோட அண்ணி இளவஞ்சி உருட்டி விடணும். மச்சான், உங்களை தான் சொல்றாங்க. புடிங்க, உருட்டி விடுங்க. கொடு. உருட்டுங்க. இளவஞ்சி உருட்டி விடு. மச்சான் மச்சான், மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. புடிங்க சார், உருட்டுங்க. மாப்பிள்ள சார், பந்த உருட்டி விடாம பொண்ணு வெக்கப்படுறத பார்த்தா உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சா போதுமா? என்னன்னு சபைக்கு சொல்லுங்க. ஜெயச்சந்திரா, என்ன இது? இதெல்லாம் போய் சபையில சொல்லிட்டு இருப்பாங்களா? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் புரிஞ்சிருச்சுல்ல, அது போதும். மாப்பிள்ளை தம்பி, நீங்க உருட்டி விடுங்க. சரி, உருட்டுங்க. அண்ணே, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களும் கங்காவும் இந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கணும். யார் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க. தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு 500 ரூபாய் தரணும். ஆரம்பிங்க. சார் எடுங்க. எடுங்க சார், சீக்கிரம் எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க சார். எடுங்க சார், சீக்கிரம் எடுக்கணும். கொடுத்துடுறேன்.